நண்பர்களுக்கு வணக்கம். நாம இன்வெஸ்ட் பண்ற கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸ் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த கம்பெனி ப்ராஃபிட்டபிள் கம்பெனியா இருக்கணும். அடுத்து அந்த ப்ராஃபிட்ஸ் தொடர்ந்து இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகணும். எந்த ஒரு செக்டார் எடுத்தாலும் காம்படிஷன் மிக அதிகமா இருக்கிற நேரத்துல இந்த காம்படிஷன் எல்லாம் தாண்டி ஒரு கம்பெனி கன்சிஸ்டன்டா நல்ல ப்ராஃபிட்ஸை தொடர்ந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அந்த கம்பெனிக்கு நாம இன்வெஸ்ட் பண்ணிருக்கிற அந்த கம்பெனிக்கு ஏதாவது ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் இருக்கணும். இந்த காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் 7 டிஃபரெண்ட் டைப்ஸா இருக்குது. இது என்னென்ன அப்படிங்கறத ஒரு எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் டிஃபரன்ஷியேஷன் அட்வான்டேஜ். நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல 2 வீலர் மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனிஸ் 4 கம்பெனிஸ் லிஸ்ட் ஆயிருக்குது. ஹீரோ மோட்டார் கார், பஜாஜ், டிவிஎஸ் மோட்டார்ஸ், அடுத்து ராயல் என்ஃபீல்ட் மேனுஃபேக்சர் பண்ற எய்ச்சர் மோட்டார்ஸ். இந்த 4ல ஃபர்ஸ்ட் இருக்கிற 3 கம்பெனிஸும் அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் மார்ஜின் 7-8% அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஆனா மினிமமே 350 சிசில வெஹிக்கிள்ஸ் மேனுஃபேக்சர் பண்ற ராயல் என்ஃபீல்டுடைய பேரண்ட் கம்பெனியான எய்ச்சர் மோட்டார்ஸ் மட்டும் 18% ஆவரேஜ் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் ரிப்போர்ட் பண்றாங்க. இந்த அளவுக்கு அதிகமான ப்ராஃபிட்டை இந்த கம்பெனி ஏர்ன் பண்றதுக்கு காரணமா இருக்கிறது அதர் 2 வீலர்ஸை விட தங்களுடைய ப்ராடக்டை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு இந்த கம்பெனி எடுக்கிற எஃபர்ட்ஸ் தான் காரணமா இருக்குது. வெஹிக்கிளுடைய குவாலிட்டி, சவுண்ட், அப்பியரன்ஸ் இப்படி எல்லாத்தையும் ஒரு டிஃபரன்ஷியேஷனோட இந்த கம்பெனி ப்ரொடியூஸ் பண்றது தான் எய்ச்சர் மோட்டார்ஸ் உடைய காம்படிட்டிவ் அட்வான்டேஜா இருக்குது. ரெண்டாவது இருக்கிற அட்வான்டேஜ் ஃபோக்கஸ் அட்வான்டேஜ். ஒரு செக்டாருடைய growthல எல்லா ஏரியாலையும் ஃபோக்கஸ் பண்ணாம பர்டிகுலரா ஒரு ஏரியாவை மட்டும் செலக்ட் பண்ணி அதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ற கம்பெனிஸ்க்கு இந்த ஃபோக்கஸ் அட்வான்டேஜ் இருக்கும். இந்த டைப் ஆஃப் அட்வான்டேஜுக்கு நம்ம மார்க்கெட்ல இருக்க ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நாட்கோ ஃபார்மா. இந்த ஃபார்மா கம்பெனி எல்லா வகையான இல்னஸ்க்கும் மெடிசின்ஸ் மேனுஃபேக்சர் பண்றது கிடையாது. இவங்க அதிகமான ரிசர்ச் தேவைப்படுற காம்ப்ளெக்ஸ் அண்ட் கிரிட்டிக்கல் நேச்சர் இருக்கிற கேன்சர் ட்ரக்ஸை மட்டும் மேனுஃபேக்சர் பண்றாங்க. இந்த ஒரு ஏரியாவை மட்டும் ஃபோக்கஸ் பண்றது தான் நாட்கோ ஃபார்மா அதர் ஃபார்மா கம்பெனிஸை விட ஹையர் நெட் ப்ராஃபிட் மார்ஜின்ஸை ஏர்ன் பண்றதுக்கு காரணமா இருக்குது. மூணாவது காஸ்ட் அட்வான்டேஜ். இந்த டைப் ஆஃப் அட்வான்டேஜ் எப்போ ஒரு கம்பெனிக்கு கிடைக்கும் அப்படின்னா எப்போ அந்த கம்பெனியால அதர் கம்பெனிஸை விட கம்மியான பிரைஸ்ல அவங்களோட ப்ராடக்ட்டை செல் பண்ண முடியுதோ அப்போ அந்த கம்பெனிஸ்க்கு இந்த காஸ்ட் அட்வான்டேஜ் அப்படிங்கிற காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் கிடைக்கும். எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் சேம் குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட், சேம் பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் தான் செல் பண்ண போறாங்க. அதனால இந்த ப்ராடக்ட்ஸ் எங்க கம்மியா கிடைக்குதோ அந்த கடையை தான் செலக்ட் பண்ணுவோம். சேம் குவாலிட்டி ப்ராடக்ட் பட் கம்மியான பிரைஸ்ல. இதுதான் காஸ்ட் அட்வான்டேஜ். இந்த அட்வான்டேஜுக்கு நம்ம மார்க்கெட்ல இருக்க ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் டிமார்ட். இந்த கம்பெனி எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல், அடுத்து பிக்ஸட் எக்ஸ்பென்சஸை ரெடியூஸ் பண்றது, சிட்டியோடைய சபர்பன் பிளேசஸ்ல ஓன் ஸ்டோர்ஸை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதன் மூலமா இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட்டை குறைக்கிறது, இப்படி பல வகைகளில் இவங்களுடைய எக்ஸ்பென்சஸை ரெடியூஸ் பண்றாங்க. இதனால இந்த கம்பெனியால கம்மியான பிரைஸ்ல ப்ராடக்ட்ஸை செல் பண்ண முடியுது. இந்த காஸ்ட் அட்வான்டேஜ் அப்படிங்கிற காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் மூலமா தான் இந்த கம்பெனி லாஸ்ட் இயர்ல 2707 கோடி ரூபாயை நெட் ப்ராஃபிட்டா ஏர்ன் பண்ணிருக்காங்க. அடுத்தது ஸ்பீட் அட்வான்டேஜ். சேஞ்சஸ் எல்லா பிசினஸ்லயும் இருந்துகிட்டே இருக்கும். இந்த சேஞ்சஸ்க்கு அந்த கம்பெனி எந்த வேகத்துல ரெஸ்பாண்ட் பண்றாங்களோ அதை பொறுத்து தான் இந்த கம்பெனிஸ் லாங் லாஸ்டிங்கா சர்வைவ் ஆக முடியும். இந்த பிசினஸ் சேஞ்சஸ்க்கெல்லாம் வேகமா ரெஸ்பாண்ட் பண்ணதால தான் ஏஷியன் பெயிண்ட்ஸால இப்போ வரைக்கும் 52% மார்க்கெட் ஷேரை தக்க வைக்கவும் முடிஞ்சிருக்கு. இந்தியால கம்ப்யூட்டர்ஸ் வர ஆரம்பிச்சிருந்த 1970ஸ்ல ஃபர்ஸ்ட் இவங்களுடைய பிசினஸ்க்காக சூப்பர் கம்ப்யூட்டர் வாங்கினது இந்த கம்பெனி தான். பெயிண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படிங்கிற கான்செப்டுக்கு பதிலாக டைரக்டா டீலர்ஸ் கூட கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதனால இவங்களுடைய இன்வென்ட்ரி டேஸ் அதர் கம்பெனிஸ் 147 நாள் அப்படிங்கிற அளவுக்கு மெயின்டைன் பண்ணும்போது ஏஷியன் பெயிண்ட்ஸ் 107 நாளுக்கு ஒரு தடவை இவங்களுடைய இன்வென்ட்ரியை டர்ன் ஓவர் பண்றாங்க. இப்படி பல வகையிலையும் பிசினஸ் சேஞ்சஸ்க்கு வேகமா ரெஸ்பாண்ட் பண்ணதுலயும் சரி, பிசினஸ் ஆபரேஷன்ஸை ரொம்ப ஸ்பீடா மெயின்டைன் பண்றதாலையும் ஏஷியன் பெயிண்ட்ஸால இப்ப வரைக்கும் அந்த லீடர்ஷிப் பொசிஷனை தக்க வைக்கவும் முடிஞ்சிருக்கு. அடுத்தது இன்னோவேஷன் அட்வான்டேஜ். இந்த டைப் ஆஃப் அட்வான்டேஜஸ் இருக்கிற கம்பெனிஸ் புதுசா எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் இன்வென்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா ஏற்கனவே இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டை சின்ன சின்ன சேஞ்சஸ் கொண்டு வந்து அதன் மூலமா அந்த ப்ராடக்ட்டுடைய மார்க்கெட் ஷேரை கேப்சர் பண்ணுவாங்க. இந்த டைப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஹிந்துஸ்தான் யூனிலிவர். இந்த கம்பெனிக்கு இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் அண்ட் இன்னோவேட்டிவ் ஆட்ஸ் இது ரெண்டும் பெரிய பிளஸ்ஸா இருக்குது. அடுத்தது ஜியோகிராபிக்கல் அட்வான்டேஜ். என்ட்ரி பேரியர்ஸ், கவர்மெண்ட் லைசன்ஸ் இதெல்லாம் சில கம்பெனிஸ்க்கு ஜியோகிராபிக்கல் அட்வான்டேஜை கொடுக்குது. 1970ஸ்ல இந்தியால இருந்த கோல் மைன்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் நேஷனலைஸ் பண்றாங்க. இதுல இருந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் 1975ல கோல் இந்தியா அப்படிங்கிற பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனியை கோல் மைன் பண்ணி செல் பண்றதுக்காக ஸ்டார்ட் பண்றாங்க.
அதர் ஸ்டீல் கம்பெனிஸ் கோல் மைன்ஸ் வச்சிருந்தாலும் அதை அவங்களோட சொந்த தேவைக்காக மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அதர் கம்பெனிஸ்க்கு செல் பண்ண முடியாது. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதால இந்தியன் கோல் ப்ரொடக்ஷன்ல 80% மார்க்கெட் ஷேரோட கோல் இந்தியா மோனோபோலி கம்பெனியா இருக்குது. இந்த ஜியோகிராபிக்கல் அட்வான்டேஜ் காரணமா கோல் இந்தியா லாஸ்ட் இயர்ல 28,124 கோடி ரூபாய் அளவுக்கு கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட்ஸை ஏர்ன் பண்ணிருக்காங்க. அடுத்தது கஸ்டமர் சர்வீஸ் அட்வான்டேஜ். இந்த அட்வான்டேஜை ரெண்டு விதமா எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட், நல்ல கஸ்டமர் சர்வீஸை ப்ரொவைட் பண்றதுனால கஸ்டமர்ஸை தொடர்ந்து ரீட்டைன் பண்ற கம்பெனி. அடுத்தது, கஸ்டமர் சர்வீஸ் கொடுக்கறத மட்டுமே சர்வீஸ் அஸ் அ பிசினஸா வச்சிருக்கிற கம்பெனிஸ். இந்த செகண்ட் டைப் ஆஃப் கம்பெனிக்கு நம்ம மார்க்கெட்ல இருக்க ஒரு எக்ஸாம்பிள் கேம்ஸ். இந்த கம்பெனியோட பிசினஸ் மியூச்சுவல் ஃபண்ட் கஸ்டமர் ரிலேட்டட் பேக் அண்ட் ஒர்க்ஸை ப்ரொவைட் பண்றது, டேட்டா மெயின்டைன் பண்றது, டிரான்சாக்ஷன்ஸை ஹேண்டில் பண்றது. இப்படி மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்க்கு அவங்களுக்கு இருக்கிற மெயின் ஒர்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் மார்க்கெட்டிங், இது தவிர இருக்கிற கஸ்டமர் சர்வீஸ் ஒர்க்கை எல்லாமே இந்த கம்பெனி தான் ஹேண்டில் பண்றாங்க. இந்த கம்பெனிக்கு இந்த பிசினஸ்ல ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜும் இருக்கிறதால மியூச்சுவல் ஃபண்ட் ரிலேட்டட் டேட்டாவை மெயின்டைன் பண்ணி அந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்றதுல இந்தியாவுடைய 70% மார்க்கெட் ஷேர் கேம்ஸுக்கு தான் இருக்குது. இப்போ இந்த 7 அட்வான்டேஜ் பார்த்துருக்கிறோம். எந்த அட்வான்டேஜ் எல்லாம் இருக்கிற ஸ்டாக்ஸ் உங்க போர்ட்ஃபோலியோல இருக்குது, என்ன ஸ்டாக்கை என்ன அட்வான்டேஜுக்காக வாங்கியிருக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஒப்பீனியனையும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமோ அவங்க கூடவும் இதை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.